ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷினி ஸ்டைலில் தக்காளி சட்னி. கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். 5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கா. 5 பெரிய வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா 6 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். 5 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, 6 வரமிளகா, 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கடலெண்ணெய். இவ்வளோ தாங்க தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். அவளை வாய்ஸ் கொடுக்க சொன்னேன், வாய்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ எங்களுக்காக அவள் செஞ்சு கொடுத்த ரெசிபி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடிடுறதுக்கு அப்புறமா 6 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 5 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா போடும்போது டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? அது சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை போட்டுக்க சொல்லி சொன்னால் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். மைக்லாம் செட் பண்ணி தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி சவுண்டு ப்ளஸ் டிவி சவுண்டு, ஸோ இதெல்லாம் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் கொடுக்குறேன். அவளோட வாய்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் அவள் வீட்டுக்கு வரும்போது அவளையே கம்ப்ளீட்டாக பேச சொல்லி நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப சிம்பிளான இது செய்யறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் தாங்க ஆகும். அண்ட் ஆல்சோ அக்ஷயாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. 10 நிமிஷத்துல ரெடி ஆகிட்டு வந்துட்டா. நம்ம சேனலுக்காக நீ ஒரு வீடியோ ரெசிபி போட சொல்லி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆகி வந்துட்டாங்க மேடம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கணுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து அது ரெடி பண்ணியாச்சு ரெசிபி டோட்டலாகவே. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை. தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சு வெந்து வரட்டும். இன் பிட்வீனில் ஓப்பன் பண்ணி 2 தட்டி கிளறி விட்டுருந்தா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, தக்காளி வெங்காயமும் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 2 பல்லு பூண்டும் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாதாம்மா மேடம் சொல்கிறாங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க வேண்டியதான். இந்த சட்னிக்கு தாளிப்பு கூட தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னால். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி சட்னி செய்யும்போது டெஃபினட்டாக இட்லி தான் இருக்கணும், இட்லி கூட தான் இது சூப்பராக செட் ஆகும், தோசைக்கு இது ஊற்றிடாதீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க.